இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் நடத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட ஆமென் என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட ஆமென் என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ஆவியே 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 அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே 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 அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க அவர் தலை ஆமென் சொல்லுங்க. நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார் ஆமென். நெருப்பாய் இறங்கிடுவார் என் மேலே. நெருப்பாய் இறங்கிடுவார் ஆமென். ஆவியே ஆவியே ஆரபஹந்துரி கபஷதரா ரெமஹதுர பௌதரனி கந்தர பௌதரா. ஹalleluya. ஆவியானவரே ஆவியே ஆவியே அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. என் மேல் அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே ஓ thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே 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 ஆவியானவரே. Oh hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மக்கு நன்றி அப்பா. ஆமென். நம்முடைய மகனை கர்த்தர் நீர் பயன்படுத்தினீர் ஆண்டவரே. ஜனங்களை விடுதலையாக்கத்தக்கதாய் ஆண்டவரே, கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கத்தக்கதாய் நம்முடைய மகிமை வெளிப்பட்டபடினால் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு பேசும், நம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அநேக விதமான காரியங்கள்ல இருந்து மனுஷனுக்கு விடுதலை தேவைப்படுகிறது. அநேக விதமான பிரச்சனைகளில் இருந்து மனுஷனுக்கு விடுதலை தேவைப்படுகிறது. அதில் அந்த வசனம் சொல்லுகிற பொழுது 2 காரியத்தை சொல்லுகிறது. ஒன்னென்றால், ஆமென், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மெய்யான விடுதலை இருக்குமானா ஒரு பொய்யான விடுதலை இருக்கு, அப்படிதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த விடுதலையில மெய்யான ஒரு விடுதலை இருக்குது, பொய்யான ஒரு விடுதலை இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ யார் செய்கிற பொழுது ஒரு மெய்யான விடுதலை, ஒரு மெய்யான ரட்சிப்பு, ஒரு மெய்யான சந்தோஷம், ஆமென், ஒரு மெய்யான மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில வருமானா, குமாரனாகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற பொழுது, அதிசயங்களை செய்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையை திருப்புகிற பொழுது, நம்மை ரட்சிக்கிற பொழுது ஒரு மெய்யான விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஆமென், நீங்க மனுஷனை தேடி வராதபடி அந்த மெய்யான கிறிஸ்து என் வாழ்க்கையில ஒரு மாறுதலை உண்டாக்குவார். அந்த மெய்யான கிறிஸ்து எனக்காய் ஒரு புதிய ஜீவனை கட்டளையிடுவார். அந்த மெய்யான கிறிஸ்து என் சூழ்நிலைகளை மாற்றுவார்னு நீங்க சொல்வீர்கள். ஆனா ஒரு மெய்யான விடுதலை இன்னைக்கு நீங்க பார்த்து தான் நீங்க கடந்து செல்ல போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பொய்யான விடுதலை பெற்றுக்கொண்டா ஒருவேளை கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு சௌக்கியம் உண்டாயிருக்கும், ஆனா அது நிரந்தரமான ஒரு விடுதலை அல்ல. அது உங்களை நித்தியமான ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கிற ஒரு விடுதலை அல்ல. அது கொஞ்ச நேரம் ஏதோ நம்முடைய இருதயத்தை ஒரு ஆற்றுகிற ஒரு விடுதலையா இருக்கும். இன்னைக்கு அந்த மெய்யான விடுதலை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ உங்க இருதயத்தில் நீங்க இப்பொழுதே சொல்லுங்க, ஏசப்பா, என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆமென், ஒரு சந்தோஷத்தை தரணுமானா நீங்க ஒருவரால மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, எனக்கு அந்த மெய்யான விடுதலை இன்னைக்கு தாங்க. ஹல்லேலூயா. குமாரன் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க போகிறா, மெய்யான ஒரு விடுதலையை தந்து அனுப்ப போகிறா. தம்முடைய மெய்யான ஜீவனை உங்களுக்கு அளித்து, உங்களை பலப்படுத்தி, உங்களை உற்சாகப்படுத்தி, மறுபடியும் உங்களை எழும்ப பண்ண போகிறா. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிற பொழுது எல்லாருக்கும் தெரிந்ததான சம்பவத்தை தான் நான் எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் அநேக பேர் நீங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய பின்னணியத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. அநேகர் தேவனை குறித்து நன்றாய் கற்றவங்க வந்திருக்கிறீங்க, போதகர்கள் வந்திருக்கீங்க, ஊழியக்காரங்க வந்திருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு தேவனை குறித்து நன்றாக தெரியும், வேத வசனத்தை குறித்து நன்றாக தெரியும். ஆனா ஆண்டவர் அறிந்திராது, ஆண்டவரை ருசி பார்க்காம, ஆண்டவர் கிட்ட நெருங்காம, இன்னும் தேவனை விட்டு தூரமான அனுபவத்தில் இருக்கிற ஒரு சிலருக்காக, ஆமென், இந்த மெசேஜை மிகவும் எளிமையாக, ஆமென், நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு இந்த வசனம் தெரியுமானாலும் கூட தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசுங்க, இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுங்க. நீங்க கேட்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் மிக சுருக்க நேரம் பேசிவிட்டு அது பின்பாக ராபர்ட் பாஸ்டருடைய கரங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். அப்படியே நம்முடைய வேதாகமத்தை, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால் ஆகாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆமே, நிறைய பேர் தலைவலி மாறும்னு சொன்னா ஆமேன்னு சொல்லிடுவோம், வயிற்று வலி மாறும்னு சொன்னா ஆமேன்னு சொல்லிடுவோம். ஆனா கேன்சர் கட்டி மாறுதுன்னு சொன்னா கொஞ்சம் யோசிப்போம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையில நம்ம மாட்டி இருப்போமானா இதுல இருந்து விடுதலை கிடைக்கும்னா நான் நிறைய நேரம் ஜெபிக்கணுமோ, நான் நிறைய நேரம் போராடணுமோ, நான் நிறைய நேரம் மன்றாடணுமோ, தேவனால இந்த காரியத்தை எனக்கு செய்ய முடியுமா, தேவனால எனக்கு இதுல விடுதலை கொடுக்க முடியுமா, அப்படி சொல்லி நம்முடைய இருதயம் ஒரு சோர்வுக்குள்ளாய் போகும். இந்த சோர்வின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது யார் என்று பார்த்தால் பொல்லாங்கனாகிய பிசாசு. தெய்வ பிள்ளையே, ஏதாவது ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை உண்டாகிறது என்றால், ஏதாவது ஒரு காரியத்துல தேவன் எனக்கு இதை செய்வார் என்பதில் உங்களுடைய சிந்தனையில் ஒரு மாறுதல் உண்டாகிறது என்றால், நீங்க அப்பொழுதே உடனே கடிந்து நீங்க அப்புறப்படுத்த வேண்டியது பொல்லாங்கனாகிய பிசாசுடைய சத்தத்தை. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்திலும் உங்க விசுவாசத்துக்கு விரோதமாய் பொல்லாத பிசாசு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறான். பொல்லாத பிசாசு உங்க சிந்தனைகளை திருப்பிக் கொண்டே இருக்கிறான். தேவனால் இதை செய்ய முடியாது, தேவனால் எனக்கு உதவ முடியாது, தேவனால் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது, இப்படிப்பட்ட காரியம் உங்க இருதயத்தில் இருக்குமானா இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் சொல்லுங்க, பொல்லாத பிசாசே நீ என்னை விட்டு அகன்று போ. என் இருதயத்திற்குள்ளாய் பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசே என்னை விட்டு அகன்று போ. என்னை விடுதலையாக்குகிற குமாரன் என் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆபிரகாம் இடத்துல அவனுடைய 75வது வயதுல கர்த்தர் சொன்னா, ஆமென், இந்த வானத்து நட்சத்திரங்களை பாருப்பா, அது எவ்வளவு ஆமென் எப்படி எப்படி பரவி இருக்குது நீ பாரு, அதை எண்ண முடியாத அளவு எப்படி பரவி இருக்கிறதோ அப்படியாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாமுக்கோ சாராளுக்கோ பிள்ளை இல்ல. தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை ஆமென் நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத வார்த்தையாக இருக்கலாம். ஆமென், இது நடப்பதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் அனுகூலம் இல்லாததா இருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் எனக்காய் 10 வருஷத்துக்கு முன்பாக இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னார், ஆனா என் வாழ்க்கையில எந்த ஒரு மாறுதலும் இல்ல, என் வாழ்க்கையில என்ன ஒரு காரியமும் நடக்கல அப்படி நீங்க சொல்வீர்களானா, நான் மறுபடி அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் உங்களை விட்டு விலகி போகிறவர் அல்ல, உங்களை தேடி வருகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். 18வது வசனம், 18வது அதிகாரத்தின் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவர் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உம்முடைய அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, அன்னைக்கு ஆபிரகாமை பார்க்க தேடி வந்தது யார் தெரியுமா? யார் தெரியுமா? அந்த குமாரனாகிய கிறிஸ்து. தெய்வ பிள்ளைகளே, ஆமென், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சந்திக்கும்படியாய் உங்களை தேடி வந்திருக்கிற அந்த உண்மையுள்ள தெய்வம் யார் தெரியுமா? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் குமாரனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவரே நம்மை விடுதலையாக்குகிறவர். அவர் உங்களை என்னை தேடி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை ஆமென் பார்க்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறார் தெரியுமா? நான் இவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், நான் இவனுக்கு வார்த்தையை கொடுத்தேன், நான் இவனுக்கு நம்பிக்கையை கொடுத்தேன், இவனோடு நான் பேசினேன். இப்பொழுது இவனுடைய இருதயம் எப்படி இருக்குது? இன்னும் அவன் என்ன நேசிக்கிறானா? இன்னும் என்னுடைய வார்த்தையை அவன் நம்புறானா? என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகும் அவன் நம்புறானா என்று சொல்லி கர்த்தர் பார்க்க வருகிறார். அப்பொழுது ஆபிரகாம் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆமென், வந்திருந்த ஆமென் அந்த மனுஷருக்கு அவன் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் வேணாலும் இருக்கட்டும், தேவனை துதிக்க முடியாத அனுபவத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும், ஆனா கர்த்தர் உங்க பக்கத்துல வர நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்க இருதயம் நன்றியினால நிரம்பட்டும். ஹல்லேலூயா. அவர் செய்தாலும் சரி, அவர் செய்யாம போனாலும் சரி, என் இருதயத்துக்குள்ளாய் நான் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்பேன், என் இருதயத்திற்குள்ளாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன், என் இருதயத்திற்குள்ளாய் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி உங்க இருதயம் ஒரு நன்றி உள்ள இருதயமா இருக்குமானா கர்த்தரை எல்லா நேரத்திலும் உயர்த்தி காண்பிக்கணும். ஆமென். கர்த்தரை எல்லா நேரத்திலும் மகிழ்விக்கணும்ங்கிற எண்ணமுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, அவரால் ஆகாத காரியம் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்துக்கு கீழ்ப்பகுதியில் நான் வேகமாய் நான் வருகிறேன். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் அப்படியே வாசிச்சு பாருங்க. அவர்கள் அவனை நோக்கி ஆமென்.
சாராள் நம்மளை மாதிரி தேவ சத்தத்தை அப்படியே கேட்குறாங்க. கூடார வாசலுக்கு பின்பாக சமையல் பண்ணிகிட்டே கேட்குறாங்க. இப்போ நிறைய ஆன்லைன் சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால், அந்த பாஸ்டர் பேசும்போது நம்ம சப்பாத்தி போடலாம், அந்த பாஸ்டர் பேசும்போது நம்ம என்ன செய்யலாம். ஒரு நாள் ஒரு 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 ஆன்லைன் சர்வீஸ் நடந்துட்டு இருக்குது. மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் கெட்ட வாரத்தில் அடி போடுவாங்க. ஆனால் எங்கே இருக்காங்க? ஆன்லைன் ப்ரேயர் சர்வீஸில். அந்த அந்த ஒரு மியூட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை எடுத்து விட்டுட்டா நம்ம வண்டவாளம் எங்கே ஏறிடும்? தண்டவாளத்தில் ஏறிடும். கெட்ட வார்த்தை வீட்டில். ஆனால் இருக்கிறது எங்கே? ஆன்லைன் ப்ரேயர் சர்வீஸில். ஹல்லேலூயா. இப்படிதான் சாராளுக்கு இப்போ ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஆமாம், இந்த ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார், கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போவார், மண்ணை காட்டுவார். பாருப்பா ஆபிரகாம், மண்ணை பாருப்பா எப்படி இருக்கு, இப்படி உனக்கு ஒரு பிள்ளை தருவேன். ஒரு வருஷம் தாண்டிட்டு அடுத்து கூட்டு போவார், வானத்தை காட்டுவாரு, என்ன பாருப்பா இந்த நட்சத்திரத்தை போல உனக்கு பிள்ளைகள் உண்டாகும். ஆமா ஆண்டவரே நான் நம்புறேன். 10 வருஷம் தாண்டிட்டு இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு சோர்வு. சாராள் இன்னும் சொல்லவே வேண்டாம், அப்படிதானே? மொத்தமா முடிஞ்சது. சரி, இனி நமக்கு பிள்ளைக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சாராள் ஒரு அழகான காரியம் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு பாருங்க. 13வது வசனத்தை வாசிங்க. சாராள் என்ன பண்ணாங்களாம்? நகைச்சாங்க. நகைக்கிறதுனா என்னது? சொல்றது யாரு சொன்னா உனக்கு பிள்ளை தருவேன்னு? கர்த்தர் வந்து சொல்றாரு, நான் அடுத்து ஒரு உற்பவ காலத்திட்டத்துக்குள்ள நான் வருவேன், வரும்போது உன் வீட்டில் பிள்ளை இருக்கும். சாராள் என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப அவங்க இருதயத்தில் சிரிப்பை யாரு கொண்டு வந்திருப்பா? பிசாசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நானும் விசுவாசத்தோடு இங்க வந்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களை சுகமாக்குவார். சிலருக்கு வெளியில் அப்படி ரொம்ப சீரியஸா இருப்பீங்க, ஆனால் உள்ள சிரிப்பீங்க. ஒன்னும் நடக்க சும்மா சொல்லுவார். போன மாசமும் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, நிறைய தடவை தான் இருக்கீங்க போல ஆமென் சொல்றீங்க. ஆமென். அப்ப ஒருவேளை அந்த சோர்ந்து போன அனுபவத்துல சாராள் இருந்தாலும் கூட, அவங்க நகைச்சாலும் கூட, தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தில் அவர் மாற மாட்டார். ஏனென்றால் ஹல்லேலூயா, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க நம்பினாலும் சரி, நம்பாம போனாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியா இந்த அரங்குக்குள்ளா, இந்த இடத்துக்குள்ளா அவர் கொண்டு வந்தாரனா, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றாம அவர் அனுப்ப போறதே இல்லை. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாம நீங்க திரும்பி போக போறதே இல்லை. ஒருவேளை முழுமையாக ஒரு விடுதலை நீங்க பார்க்காட்டா கூட, நான் சொல்றேன், ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வித்தியாசமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஒரு பிள்ளை உற்பவம் ஆக வேண்டும் என்றா ஒரே நாள் அது உருவாகாத தேவ பிள்ளையே, அது நாட்கள், ஆமென், அது எடுக்கும். அது 9 மாதம் அது வளரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான். அது வருஷம் போனாலும் சரி, அது உனக்காய் கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஆமென். உனக்குள்ளாய் வளர்ந்து கொண்டே இருக்கும். உன் இருதயத்தை கொழுந்து விட்டு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அதனுடைய பலனை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் அதனுடைய விடுதலையை பாப்பீங்க, ஒரு நாள் அதனுடைய மேன்மையை பாப்பீங்க. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. குமாரன் சொல்லுகிறாரு, என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க என்ன சூழ்நிலையில வந்திருந்தாலும் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், குமாரன் உங்களை விடுதலை ஆக்குகிறபடியினால, அவரால் எந்த காரியம் ஆகாது என்பதனால, ஹல்லேலூயா, அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லாதபடினால நிச்சயமாய் ஆகும், நிச்சயமாய் ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்ன தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். நீங்க விடுதலையோடு தான் நீங்க புறப்பட்டு செல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத இடத்துல உருவாக்குகிற தெய்வம். இன்னைக்கு எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, ஆமென், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மலட்டுத்தன்மை இருக்குது, எனக்குள்ள ஒரு மலட்டுத்தன்மை இருக்குதுன்னா, இப்ப அப்பா சமூகத்துல அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளா இருக்கிற வெறுமை மாறட்டும், எனக்குள்ளா இருக்கிற மலட்டுத்தன்மை மாறட்டும், எனக்குள்ளா இருக்கிற நம்பிக்கையற்ற தன்மை மாறட்டும். இந்த வேளையில நான் விசுவாசிக்கிறேன், ஆமென், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உம்மால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில எல்லாம் ஆகும். சொல்லுங்க, நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில நீர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்திற்கு நீர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் சொன்னது நிச்சயமா என் வாழ்க்கையில பலிக்கும். நீர் சொன்னது நிச்சயமா எனக்கு ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிங்க பாப்பா. Thank you, thank you Jesus. நீர் சொன்ன வார்த்தை நிச்சயமா
நிச்சயமாய் என் வாழ்க்கையில உண்டாகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே வேகமாக நம்ம அடுத்த பகுதிக்கு நேராய் போகலாம். ஆமென். இந்த குமாரன் ஒன்று இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவர், இல்லாத வெறுமைத்தனத்தை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவர். இரண்டாவது, இந்த தேவன் என்ன செய்வார் என்றால் நம்மை பாவத்திலிருந்து அவர் விடுவிப்பார். கோணலான வாழ்க்கையின் சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிப்பார். யோவான் எழுதுகிற புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது ஒரு பெரிய பகுதி. ஆனால் நான் ரொம்ப விளக்கமா அதை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்பல. எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அதை உங்களிடத்தில் நான் சொல்லும்படியா விரும்புகிறேன். ஆமென். பாவத்திலிருந்து விடுவிக்கும் குமாரன், கோணலான வாழ்வை மாற்றுகிற குமாரன். ஹல்லேலூயா. யோவான் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு பார்த்தா, ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுப்பதற்காக வராங்க. அப்ப அந்த இடத்துல இந்த சமாரிய ஸ்திரீக்கு முன்பாகவே ஒருவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. வந்து கேட்கிறாரு, எம்மா எனக்கு தாகத்துக்கு தா. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணியை குடிக்கிறவனுக்கு நித்திய காலம் தாகம் உண்டாகாது. அப்ப எப்படி சாராளுக்கு நம்ப முடியலையோ, என்னப்பா இந்த ஆளு நம்ம கிட்ட தண்ணி கேட்டு வந்து நின்னாரு, என்னப்பா இவர் நம்ம கிட்ட வந்து நின்னாரு. ஆமென். கர்த்தர் இது வித்தியாசமா என்கிட்ட அதை சொல்றாரு. சரி, ஆண்டவர் சொல்ற காரியத்தை நம்ம நிச்சயமா சொல்லிதான் ஆகணும். சிலருக்கு சில ஊழியக்காரங்களை பார்க்கும்போது ரொம்ப அற்பமான ஒரு எண்ணம் வருது. தேவனை குறித்துள்ள காரியத்தை சொல்லும் போது அற்பமான ஒரு வார்த்தை. ஆமா, என்ன இந்த ஆளு பணத்துக்கு தானே வந்தாரு, இந்த ஆளு என் கையை நம்பி தானே இருக்கிறாரு. ஆமென். யாரோ ஒருவர் நீங்க இப்படி சொல்லியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு டாபிக்கிலே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். அற்பமாய் ஊழியர்களை சிலர் நினைக்கிறாங்க. அப்படிதான் இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த மகளிடத்துல போகும்போது என் தாகத்துக்கு தானு கேட்கிற பொழுது, ஆமா இந்த மனுஷனே ஒன்றும் இல்லாத ஒரு மனுஷன் போல அப்படின்னு நினைச்சு ரொம்ப அற்பமா நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு முன்பா இருந்து பேசுகிறவர் யார் என்பதை அவர்கள் அறியாம இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய விடுதலையை பார்க்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, முதலாவது நம்ம பேசுகிற சில வார்த்தைகள், நமக்கு நம்பிக்கையானவர்கள் இல்ல நல்ல ஊழியர்கள் நமக்கு சொல்லுகிற நல்ல அறிவுரைகளுக்கு செவி கொடுக்காத நம்முடைய இருதயத்தின் மலட்டு தன்மை, அவர்களை குறித்து நம்ம வைத்திருக்கிற ஒரு சிந்தை, இல்லைன்னா நம்முடைய ஒரு பாரம்பரிய எண்ணம், இந்த காரியம் எல்லாமே என்ன செய்யுதுன்னா தேவன் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதத்தை, இல்லை என்றால் தேவன் யார் என்கிற அறிவை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மழுங்கடித்து போட்டு விடுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் சத்தியமா சொல்றேன், இதை நான் ப்ரிப்பரே பண்ணல. கர்த்தர் இந்த நேரத்தில் இதை சொல்லுகிறபடி நான் சொல்றேன். ஆமென். உங்களோட கர்த்தர் இதை இடைப்படுவார் என்றால் நீங்க நிச்சயமா அந்த காரியத்துக்கு ஆமென் உங்க இருதயத்தில் நீங்க ஆமென் அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. நான் இனி இப்படிப்பட்ட காரியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி. ஆமென். இப்போ பேசுகிற தெய்வம் சொல்லுகிறாரு, ஆமென், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னுடைய வாழ்க்கை குறித்து நன்றாய் அறிந்த தெய்வம் அவங்க இந்த பொண்ணை பார்த்து கேட்கிறாரு, ஏம்மா உன் புருஷன் எங்கம்மா அப்படின்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு புருஷனே இல்லைன்ட்டாங்க. ஹல்லேலூயா. அங்க ஆல்ரெடி எத்தனை இருக்கு? 5 6? வாங்க படிச்சு பாருங்க, வாசிங்க. மொத்தம் 5. இப்ப இருக்கிற அடுத்த ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ 1 சேர்த்து 6. ஆனா கேட்டா என்ன சொல்றாங்க, எனக்கு புருஷனே இல்லை ஐயான்னாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, வந்திருக்கவருக்கு ஒன்றும் தெரியாது, தண்ணி தானே கேட்க வந்தாரு. அப்படி நிறைய பேர் நம்ம ஆண்டவர் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. ஆமா, நம்ம கண்ணை மூடிட்டு இப்படி உட்கார்ந்துட்டோம்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம பெட்ரூம்ல போய் பேசினா அவருக்கு காது கேட்காது. நம்ம வாயில வந்தது என்ன சொன்னாலும் அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. மற்றவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க. நான் லஞ்சம் வாங்கினா என்ன, நான் திருடனா என்ன, நான் கெட்ட வார்த்தை பேசினா என்ன, நான் கள்ள பொண்ணு வச்சிருந்தா என்ன, ஹல்லேலூயா, என்ன செஞ்சிருவாரு, என்ன ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஆண்டவர் என்ன நல்லா தானே வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நல்லா ஆராய்ந்து அறிகிறவர், நம்ம இருதயத்தை அறிகிற தெய்வம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பாவ சுபாவம், உன் வாழ்க்கையில் இருக்கிற கோணலான காரியம், உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் மாற்றப்படாம கர்த்தரால உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி உனக்குள்ள ஓடி பெருக முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கூர்ந்து கவனமா கேட்கணும். ஆமென். என்னிடத்துல ஒரு பாவமான காரியத்தை கர்த்தர் உணர்த்துவாரா,
வரணும்னா அந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வருகிற ஒரு உணர்வுக்குள்ளாய் வரணும். நான் தேவன் மேல அதிகமாக நான் விசுவாசம் வைக்கணும். ஆமென். இவர் என் வாழ்க்கையை மாத்துறதுக்காக தான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாரு. இவர் என் சூழ்நிலையை மாத்துறதுக்காக தான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாரு. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை காணப்படுகிறது என்கிறத அதை பேசிட்டு இருக்கும்போதே உணர்றேன். சில வேளைகள்ல நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிற பெரிய பெரிய போராட்டங்களுக்கு காரணம் நீங்க ஒரு மனுஷனை கை காட்டி கொண்டு இருக்கிறீங்க, நீங்க ஒரு மனுஷனை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆமென், உன்னை சுற்றி இருக்கிற யாருமே காரணம் அல்ல. உன் வாழ்க்கையில ஆமென் இப்பொழுது நீ சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் முக்கியமான காரணமே நீதான். நீ உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீ அர்ப்பணிக்கிற பொழுது, நீ தேவ சித்தத்திற்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்கிற பொழுது, நீ தேவ சத்தத்திற்கு உன் செவியை சாய்க்கிற பொழுது, நீ உண்மை உள்ளவனாய் மாறுகிற பொழுது கர்த்தரால் அப்பதான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ண முடியும். இந்த கோணலான வாழ்க்கை உள்ள ஒரு ஸ்திரீ, இந்த உலக மனுஷங்களெல்லாம் அற்பமாய் பார்க்கிற ஸ்திரீ, மத்தியான நேரத்தில் தண்ணி பிடிக்க வர்ற ஸ்திரீ, ஏன்னா காலையில வந்தா நிறைய பேர் இவங்களை கேவலமா பார்ப்பாங்க, கேவலமா பேசுவாங்க. ஆறு மாப்பிள்ளை உள்ள பொண்ணு வாராபாரு, 6 பேரை வச்சிருக்க வாராபாருன்னு சொல்லுவாங்க இந்த உலகம். ஹல்லேலூயா. ஆனா உங்களை என்னையும் விசாரிக்கிற தெய்வம் உங்களை கூட்டத்தில் வைத்து அவமானப்படுத்துகிறவர் அல்ல, கூட்டத்தில் வைத்து உங்களை கை காணிச்சு கொடுக்கிறவர் அல்ல. அவர் உங்க இருதயத்தில் தனியா உங்களோடு பக்கத்தில் வந்து அமர்ந்திருந்து உங்களை பார்த்து பேசுவா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில குற்றங்களை, சில பாவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உணர்த்துவாரு. அதிலிருந்து நீங்க திரும்பி வருகிற பொழுதுதான் ஒரு மெய்யான ஒரு விடுதலையை பார்க்க முடியும். தெய்வ பிள்ளைகளே, இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த மெய்யான விடுதலை என்ன தெரியுமா? யோவான் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசி பாருங்க. யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்திலே இருக்கிறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, வருவார்னு எனக்கு தெரியும், செய்வார்னு எனக்கு தெரியும், என்னை விடுவிப்பார்னு தெரியும். ஆனா உங்களை விடுவிக்கிறவர் ரொம்ப தூரத்துல இல்லை, நீங்க எதிர்பார்க்கிற தூரத்துல இல்லை. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, அருகாமையில நின்று சொல்றாரு. ஆமே, உங்க பெட்ரூம்ல நீங்க முழங்கால் போட்டு ஜெபிச்சாலும் உங்களை விடுதலையாக்குற தெய்வம் உங்களுக்கு முன்பாய் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் இந்த உலகம் எங்கும் நீங்க எந்த மூலையிலையும் போகலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, இன்னைக்கு ஒருவேளை கேமரா இருக்குது, இன்னைக்கு ஒருவேளை உங்க முன்பு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். ஆனா ஒரு பொல்லாத நாள் வரும், அன்னைக்கு இந்த ஸ்பீக்கர் வைக்க முடியாது, இந்த கேமரா வைக்க முடியாது, பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரன் இருக்க முடியாது. அன்னைக்கு நீங்க ஊழியக்காரனை தேடி ஓட வேண்டாம். நீ உண்மையாய் தேவனை பார்க்கிற ஸ்திரீயா இருப்பாயானா, நீ உண்மையாய் கர்த்தரை மாத்திரம் விசுவாசிக்கிறவளா இருப்பாயானா, அவருடைய சத்தத்தை நீ கவனித்து கேட்டு உன் வாழ்க்கையை நீ மாற்ற ஒப்பு கொடுக்கிறவளா இருப்பாயானா, நீ இருக்கிற இடத்துல, ஆமென், நீ முழங்கால் படி இருக்கிற இடத்துல உன் வீட்டுக்குள்ளாய் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லவர். நீ விசுவாசித்தா உன் சபையில உன் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லவர். நீ விசுவாசித்தா நீ நின்று கூப்பிடுகிற இடத்திலே, நீ நின்று கூப்பிடுகிற ஸ்தானத்திலே உன்னை விடுதலையாக்கி உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர் தான் இந்த குமாரனாகிய கர்த்தர். அவரால எல்லாமே ஆகும், அவரால எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். thank you Jesus. கடைசியாக நான் நேரம் ரொம்ப எடுக்க வேண்டாங்கறனால நான் சுருக்கமா முடிக்கிறேன். இந்த குமாரன் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில செய்த மாற்றம் என்னன்னா, அவ அப்படியே தண்ணி பிடிக்க வந்தவ அந்த குடத்தை அங்கே வச்சிட்டா. அவளுக்கு தேவையான தண்ணீர் இனி வேண்டாம். என் வாழ்க்கையை குறித்து பேசுகிறவர், என் வாழ்க்கையை மாற்றுகிறவர், யாருக்குமே தெரியாத காரியத்தை அறிந்திருக்கிறவர் என்ன நல்லா நடத்திடுவார். நான் என்ன செய்ய போறேன்னா, சுற்றி என்ன இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நான் மேசியாவை பார்த்தேன்னு சொல்லுவேன், என் வாழ்க்கையை மாத்தினவரை நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். ஆனா 6 கணவன் உள்ள ஒரு ஸ்திரீ தேவனை சந்தித்த பொழுது, ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று அவளுக்குள்ளாய் பெருகின பொழுது, இந்த உலகத்தின் தண்ணி வேண்டான்னு பானையை கீழே வைத்து விட்டு தன்னுடைய அயலாரிடத்துல, தன்னுடைய சுற்றத்தாரிடத்துல போய் சொன்னா, ஆமே, நான் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தேன் என் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. என்னை குறித்து பேசுறவர், என்னை அறிந்திருக்கிற ஒருத்தரை நான் பார்த்தேன், நீயும் அவர்கிட்ட வா, அவர் உன் வாழ்க்கையும் மாற்றுவா. ஒரு இவாஞ்சலிஸ்டாய் மாற்றி விட்டார் தெய்வ பிள்ளையே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், ஒருவேளை ஒரு வியாதிக்காக, ஒரு பிரச்சனைக்காக
உலக காரியத்துக்காக நீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தரை உலகம் எங்கும் சுமக்கிற ஒரு பாத்திரமாய், கர்த்தரை உலகம் எங்கும் பறைசாற்றுகிற ஒரு கருவியாய் இங்கு வந்திருக்கிற சிலரை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் வாழ்க்கையை ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்டாய் மாற்ற போகிறார். உன் வாழ்க்கையில நீ சொல்லுகிறதன் மூலமா ஒருவேளை பாவத்தில் கிடந்த ஒண்ண, சாபத்தில் கிடந்த ஒண்ண, மற்றவர்கள் தரித்திரமாய் பார்த்த ஒண்ண நீ போய் கர்த்தரை குறித்து சொல்லுகிற வார்த்தை நிமித்தமாய் அநேக குடும்பங்கள் விடுதலை ஆகும், அநேக குடும்பங்கள் சந்திக்கப்படும், அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, அநேக அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியினிடத்திற்கு திரும்புவாங்க. உன் மூலமாய் செய்யும்படியா அந்த குமாரன் வந்திருக்கிறார், உன்னை கொண்டு அநேகரை விடுதலையாக்கும்படியா. கடைசியாக மரணத்திலிருந்து, தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற ஒரு குமாரன் உண்டு. ஆமென். யோவான் எழுதின புத்தகம் 19ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோவானின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோவான் 19:40. மத்தேயு 27, 15, 16, 18 வாசிங்க. மத்தேயு 27, 15, 16, 18. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சிலுவையில அறையப்படுவதற்கு முன்பதாக ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் பரபாஸ் என்கிற ஒரு மோசமான ஒரு மனுஷன். யாரும் இவனை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்பி இந்த பக்கம் பரபாஸ் என்கிற ஒரு மனுஷனை நிறுத்தியிருக்காங்க. இவன் இயேசு அறியாதவன், துன்மார்க்கமா வாழ்றவன், இவனுக்காக சிலுவை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த பக்கம் பார்த்தா எந்த ஒரு பாவமும் செய்யாதவர், ஒரு நீதிமான், மெய்யான மேசியா அடிக்கப்பட்டு, அலங்கோலமாக்கப்பட்டு, நிர்வாணமாக்கப்பட்டு, குட்டப்பட்டு, எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு, துப்பப்பட்டு. ஒரு தப்பு பண்ணவன் ஒருத்தர் பார்த்து துப்புனா அவனுடைய இருதயம் அவ்வளோ வேதனைப்படாது. ஆனால் ஒரு நீதிமான பார்த்து துப்புகிற பொழுது அவனுடைய இருதயம் உடைஞ்சி போகும். தப்பு பண்ணவனுக்கு சிலுவையை கொடுக்குற பொழுது அவனுக்கு ஒரு சின்ன ஆறுதல் இருக்கும், செஞ்ச பாவத்துக்கு நமக்கு ஒரு தண்டனை, இருந்தவரை நல்லா கொள்ளடிச்சு வாழ்ந்தோம். ஆனால் ஒரு நீதிமான சிலுவையில் ஏற்றுகிற பொழுது அவருடைய இருதயம் நொறுக்கப்படும். இன்னைக்கு ஒருவேளை வேதாகமத்தில் பரபாஸ்ன்னு போட்டிருக்க இடத்துல இன்னைக்கு நம்முடைய பேரை அதில் போட்டு பாருங்களேன். உங்களை என்னையும் மரண ஆக்கினையிலிருந்து விடுவிக்கும்படியாய் குமாரன் வந்தார். மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் குமாரன் வந்தார். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம எப்படியோ வாழ்ந்து, எப்படியோ ஜீவித்து நம்ம செத்து போயிடலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நரகத்திற்கு தப்புவிக்கும்படியாய் அந்த இரண்டாம் மரணம், நித்திய மரணம், பாவத்தின் சம்பளமாகி அந்த மரணத்துக்குள்ள நம்ம விழுந்து போகக்கூடாது என்று சொல்லி நாம் அடிக்கப்பட வேண்டிய சிலுவையில் நமக்காய் அடிக்கப்பட ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்னைக்கும் மரண வியாதியாக இருக்கலாம், இல்லை என்றால் ஏதாவது ஒரு பாவத்திற்கான தண்டனையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய பாவத்திற்காய் ஜீவனை தந்த, கல்வாரியில் அந்த சிலுவையில் தன்னுடைய ஜீவனை தந்த குமாரன் இந்த பாவத்திலிருந்தும் இந்த அக்கிரமத்திலிருந்தும் நம்மை மன்னித்து விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்காய் தந்தார். நம்மை ரட்சிக்கும்படியாய், ரட்சித்து விடுதலையாக்கி இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நித்திய அந்த பரலோக கானானுக்கு நேராய் நடத்தும்படியாய்
குமாரன் நமக்காக அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நம்ம புசிக்கும்படியாய் நம்ம வந்திருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கும் நம்முடைய இருதயம் மேட்டிமையினால் இருக்குமானா, பெருமையினால் இருக்குமானா, உங்களுக்காய் எனக்காய் அடிக்கப்பட்ட அந்த சிலுவை நாதராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படியே உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் நோக்கி பாருங்களேன். அவர் சிலுவையில் மரித்தபடியினால தான் உங்களுக்கும் எனக்கும் மறுபடி ஒரு வாழ்க்கை. அவர் சிலுவையில் மரிக்காமல் இருந்திருந்தா பொல்லாங்கனாகிய சத்ரு நம்மளை என்றைக்கோ அழித்து போட்டிருப்பான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை பண்ணுகிற பொழுதே, தலை நசுக்கப்பட்ட பிறகே பொல்லாங்கனாகிய பிசாசு நம்மளை இத்தனை உபத்திரவத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறான் என்றால், கர்த்தர் உங்களுக்காய் எனக்காய் பலியாகாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிரும் இருக்கும்? காணாமல் போன அந்த ஒரு ஆட்டிற்காக கர்த்தர் வந்தது போல இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அந்த மேசியாவாகிய அந்த பரலோக மன்னா நமக்காய் வந்தார், நம்மை விடுதலையாக்கும்படியாய். ஆகவே நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை தேவ சமூகத்திற்கு நேராக இந்த நேரத்தில் திருப்புங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்து நேராக திருப்புங்க. ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. நான் மரிக்க வேண்டிய சிலுவையில் நீங்கள் மரித்தபடினால என்னை மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குனீங்களே, என்னை மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குனீங்களே டாடி.